ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு 3 நாள் முன்னாடி நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் நம்ம வளர்க்குறோம். அதனால் ஃப்ரிட்ஜெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்னிங் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொரியர் கொரியர்னு சொல்ல முடியாது, ஒரு பார்சல் வந்திருக்கு, ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் திருத்தணி அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். சரின்னு பைக் எடுத்துகிட்டு நானும் நம்ம பக்கத்து வீட்டு பையனும் 2 பேர் போயிட்டோம். போய் பார்த்தா ரொம்ப பெரிய பாக்ஸாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்களே, ஒருவேளை ஃபிஷ்ஷு பெருசாக இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சி எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு வீட்டுக்கு உள்ளே போகிறேன். வீட்டு உள்ளே நோயில் அந்த வாசப்பல்லே. சரி, எப்படியோ இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே நோச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸ் அதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பிரிக்கிறேன். சரி, கத்தி எடுத்து அந்த டேப்பெல்லாம் இது பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக போட்டு நான் அறுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. சரி, ஒரு வழியாக லாஸ்ட்டில் சைடில் கொஞ்சம் கேப் இருந்தது, அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படியோ அப்படி நம்ம ஃபைனலி ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் டேப்பு பாவம், ரொம்ப பாவம். கார்த்திக்கு நான் இந்த ஃபிஷ்ஷு ஆர்டர் பண்ணி வாங்கினது கார்த்திக் ப்ரோடுன்னு மதுரையிலேருந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஃபிஷ்ஷு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு அந்த ப்ரைஸுக்கு இந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சைஸ் ஹெவி சைஸு இந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னு நான் என்னால் இன்னும் கூட நம்ப முடியல. ப்ரைஸை மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2000 கிட்ட வந்துடுச்சு அமௌண்ட்டு. நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, ஓகே கைஸ், ஃபிஷ்ஷை பாருங்கள். அது சரியாக தெரியல. சரி, எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கண்டிஷன் நம்ம பிடிச்சி வச்சுருந்த வாட்டரில் கண்டிஷன் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போய் ஃபிஷ்ஷை அதில் வச்சுட்ட உடனே சரி ஒரு 10 நிமிஷம் ஃபிஷ்ஷு கண்டிஷனில் இருக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்கோள் சிசர் எடுத்துகிட்டு பேக்கிங் நல்லாவே பண்ணி வச்சுருந்தார் ப்ரோ. அது பிரிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. லப்பர் பேண்ட் 1 இல்லை 2 இல்லை 4-5 போட்டு நல்லா ஹெவியாக பேக் பண்ணி வச்சுருக்காரு. சரி, அது பிரிக்கிறதுக்குள்ளே எனக்கே ரொம்ப டயர்டாகிடுச்சு. என்னடா இது இப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்களேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷை ஷேப்பாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு நம்ம ஹெவியாக ஒரு ஒர்க்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஹார்ட் ஒர்க்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். டபுள் கவர் போட்டிருந்தார், லீக் ஆகக்கூடாதுன்னு ஒரு வேளை அது கடித்து லீக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு டபுள் கவர் போட்டிருந்தார். உள்ளே எந்த ஃபிஷ் இருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். யாருமே கமெண்ட் பண்ணலை. நானே ரிவீல் பண்ணிடுறேன், பாருங்கள் நீங்களே. அது எந்த ஃபிஷ்ஷும் இல்லை, நம்ம அலிகேட்டருக்காக தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், அந்த கவருக்குள்ளார எப்படி வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு குட்டி நம்ம பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கே ஒரு பக்கம் பயமாக இருந்தது, கையை கீது ஏதாச்சும் கடிச்சிருமா அப்படின்னு பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எப்படி வந்தான் பாருங்கள் உள்ளேருந்து. இந்த அளவுக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா சைஸு நல்லா இருக்குது. சரி, ஆசையாக தொடலான்னு பார்த்தா கூட பயமாக இருக்குது. சரி, எப்படியோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நானும் தொட்டுட்டேன். அது தொடும்போதே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்தது, கபான நம்ம கையை ஏதாச்சும் கடிச்சிருவானோ அப்படின்னு பயமாக இருந்தது. பாருங்கள், நல்லா சைஸாகவும் நல்லாவே இருந்தது. பாருங்கள், குட்டி மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் கையை எடுத்துகிட்டு போய் அப்படியே சரி லைட்டாக டச் பண்ணி பார்க்கலான்னு எடுத்துகிட்டு போய் அது மேலே டச் பண்ணது தான் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான் பாருங்க அவன். பயம் வந்துடுச்சு, நான் எடுத்துட்டேன் கையை. சரி, ஓகே காய்ஸ், இதே மாதிரி அது கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா மேலே எகிரிட்டே இருந்தாங்க. சரி, எனக்கு பயம் வந்துச்சு. நல்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஃபிஷ்ஷை எகிரி கீழே விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு சரி நம்ம ஃபிஷ்ஷு அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த ஒரு மெஸ் எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், கரெக்டாக சரியாக போச்சு. இதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.